சாரதா கடைக்குச் செல்வதாகச் சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்புகிறார்கள். ஆனால் அவர்கள் போன சில நிமிடங்களிலேயே அவர்கள் மறந்து வைத்துவிட்டு போன போன் ஒலிக்கிறது. காவேரி எடுத்து பார்க்கும்போது அது ஒரு புது நம்பராக இருக்கிறது. போனை எடுத்து பேசினால் எதிர்முனையில ஒரு கடைக்காரர், நீங்க கேட்ட கீரை வந்துடுச்சு, வந்து வாங்கிக்கோங்க என்கிறாரு. காவேரிக்கு தூக்கி வாரி போடுகிறது. கடைக்குத்தான் போவதாகச் சொல்லிவிட்டு போன அம்மா இன்னும் கடைக்கே போகவில்லை என்றால் எங்கே போயிருப்பார்கள் என்ற சந்தேகம் அவளுக்குள் எழுகிறது. அம்மாவின் போனை சோதிக்கும்போது அதில் கங்கா மற்றும் யமுனாவுக்கு பல புகைப்படங்கள் அனுப்பப்பட்டிருப்பதை பார்க்கிறாள். குறிப்பாக காவேரி, கங்கா மற்றும் ஒரு குழந்தை இருக்கும் புகைப்படத்தை பார்த்துவிட்டு, கங்கா குட்டி காவேரி மாதிரியே இருக்கா என்று மெசேஜ் செய்திருப்பதை பார்த்து காவேரிக்கு அதிர்ச்சி மேலிடுகிறது. தான் எதையோ பெரியதாக இழந்துவிட்டோம் என்பதும் தன்னிடம் ஏதோ ரகசியம் மறைக்கப்படுகிறது என்பதும் அவளுக்கு புரிகிறது. அம்மா வீட்டுக்கு வந்ததும் காவேரி சரமாரியாக கேள்வி கேட்கிறாள். கடைக்கு போக அரை மணி நேரமா? யாரிடம் பேசிவிட்டு வருகிறாய்? கங்காவுக்கு ஏன் அந்த புகைப்படங்களை அனுப்பினாய் என்று கோபமாக துளைத்தெடுக்கிறாள். சாரதா மழுப்பலாக பதில் சொல்லி தப்பிக்க முயன்றாலும் காவேரி விடுவதாக இல்லை. அப்பா படம் மேல சத்தியம் பண்ணிச் சொல்லு என்று கேட்கும் அளவுக்கு போகிறாள். சாரதா பயந்து போய் சமையலறைக்குள் தஞ்சம் புகுகிறார். யாரிடம் கேட்டாலும் உண்மை தெரியாது என்று நினைத்த காவேரி நிவினுக்கு வீடியோ கால் செய்கிறாள். நீயாவது உண்மையைச் சொல், எனக்கும் அந்த விஜய்க்கும் அம்முவின் அப்பா என்ன சம்பந்தம் என்று நேரடியாக கேட்கிறாள். நிவின் திணறிப்போய் ஒரு போன் வருவதாகச் சொல்லி இணைப்பை துண்டித்துவிட்டு உடனடியாக சாரதாவுக்கு அழைத்து விஷயத்தைச் சொல்கிறான். இதை மறைந்திருந்து கவனிக்கும் காவேரிக்கு இவர்கள் அனைவரும் கூட்டுச் சேர்ந்து தன்னை ஏமாற்றுவது ஊர்ஜிதமாகிறது. மீண்டும் நிவினை தொடர்பு கொள்ளும் காவேரி, எல்லாரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்க, ஆனால் உண்மையை நான் கண்டுபிடிச்சே தீருவேன் என்று சவால் விடுகிறாள். நிவினோ, உண்மையைச் சொன்னால் காவேரியின் உடல்நிலை பாதிக்கும், சொல்லாவிட்டால் அவளே எதையாவது தேடிப்போ சிக்கலில் மாட்டிக்கொள்வாள் என்று தர்மசங்கடத்தில் தவிக்கிறார். நிவின் பதட்டத்துடன் போனை வைத்ததும் காவேரிக்கு தன் சந்தேகம் உறுதியானது. அவள் நேராக சமையலறைக்குச் சென்று போனில் பேசியபடி இருந்த தன் அம்மாவிடம், இப்போ யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? நிவின் தானே, நான் அவன்கிட்ட கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமத்தான் உங்களுக்கு போன் பண்ணானா என்று ஆவேசமாக கேட்கிறாள். சாரதா மழுப்ப முயல, இனிமே நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், நாளைக்கு அம்முவோட அப்பா விஜயை நான் நேர்ல பார்க்க போறேன், அவர்கிட்டயே எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தன் அறைக்குச் செல்கிறாள். மறுநாள் காலை பள்ளி முடிந்ததும் காவேரி அம்முவுக்காக காத்திருக்கிறாள். விஜய் தன் காரில் வந்து அம்முவை ஏற்றிக்கொள்ளும்போது காவேரி குறுக்கே வந்து நிற்கிறாள். விஜய்க்கு அவளை பார்த்ததும் ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் பழைய நினைவுகள் அவளுக்கு திரும்பிவிட்டதோ என்ற பயம் ஏற்படுகிறது. காவேரி நேரடியாக விஜயிடம், விஜய் சார், எனக்கு உங்களுக்கும் ஏதோ பெரிய சம்பந்தம் இருக்குன்னு தோணுது. எங்க அம்மா, என் தங்கைங்க, என் நிவின் கூட ஏதோ ரகசியத்தை என்கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. கங்காவுக்கு அனுப்பின போட்டோவில் இருக்கிற அந்த குழந்தைக்கும் எனக்கும் என்ன ரிலேஷன்? உண்மையை சொல்லுங்க விஜய் என்று கண்ணீருடன் கேட்கிறாள். விஜய் செய்வதறியாது திகைக்கிறான். காவேரி, இப்போதைக்கு இதை பத்தி பேச வேண்டாம், வீட்டுக்கு வா, எல்லாம் சொல்றேன் என்று அழைக்கிறான். ஆனால் காவேரி பிடிவாதமாக, இங்கேயே சொல்லுங்க, இல்லனா நான் உங்க கூட வரமாட்டேன் என்கிறாள். அப்போது அங்கே பதட்டத்துடன் ஓடிவரும் சாரதாவும் நிவினும், காவேரி அமைதியாயிரு, நாங்க சொல்றோம் என்று தடுக்க முயல்கிறார்கள். இறுதியில் விஜய் தன் கையில் வைத்திருக்கும் அவர்களது பழைய கல்யாண புகைப்படத்தை காட்ட காவேரிக்கு தன் கடந்த கால நினைவுகள் மின்னல் போல வந்து செல்கின்றன. தன் கணவன் விஜயையும் தன் குழந்தை அம்முவையும் குட்டி காவேரி அடையாளம் கண்டுகொண்ட அவளுக்கு தலை சுற்றுகிறது. உண்மை தெரிந்த மகிழ்ச்சியில் காவேரி விஜயை அணைத்துக் கொள்வாளா, அல்லது இத்தனை காலம் உண்மையை மறைத்ததற்காக குடும்பத்தினர் மீது கோபப்படுவாளா என்று பார்ப்போம். காவேரி அந்த புகைப்படத்தை பார்த்ததும் அதிர்ச்சியில் உறைந்து போகிறாள். இது நான்தானா? அப்போ அம்மா என் பொண்ணா? நீங்கதான் என் கணவரா என்று தட்டுத்தடுமாறி கேட்கிறாள். கடந்த 3 கால நினைவுகள் மங்களாக வந்து போக அவளுக்கு தலை சுற்றுகிறது. விஜய் ஓடி வந்து அவளை தாங்கி பிடிக்கிறான். ஆமா காவேரி, அம்மு நம்ம பொண்ணுதான். 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த விபத்துல உனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் போயிடுச்சு. உனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்தா உடம்புக்கு ஆபத்துன்னு டாக்டர் சொன்னதாலதான் எல்லாரும் உண்மையை மறைக்க வேண்டியதா போச்சு என்று விஜய் கண் கலங்கியபடி உண்மையைச் சொல்கிறான். காவேரி கோபத்துடன் தன் அம்மாவை பார்க்கிறாள். எப்படிமா இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிங்க? பெத்த அம்மாவே எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களே, என் குழந்தைய எனக்கே தெரியாம அம்மு அம்முன்னு அந்நிய பொண்ணு மாதிரி பார்க்க வச்சுட்டீங்களே என்று கதறி அழுகிறாள். சாரதா கண்ணீரோடு, உன் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னதால தாண்டி இப்படி ஒரு பாவத்தை செஞ்சேன். உன்னை இழந்த பிறகு விஜய் தம்பி எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு எங்களுக்குத்தான் தெரியும். ஆனா நீ இப்போ இருக்கிற நிலைமையில திடீர்னு எல்லாத்தையும் சொன்னா தாங்க மாட்டேன்னு பயந்துட்டோம் என்கிறார்.
அப்போது அங்கு வரும் குட்டி அம்மு, ஏன் காவேரி மிஸ் அழறீங்க என்று கேட்டு காவேரியின் கையை பிடிக்கிறாள். காவேரி சட்டென்று அம்முவை வாரி அணைத்து முத்தமிடுகிறாள். அம்மு, நான் உன் மிஸ் இல்லடா, உன் அம்மா என்று சொல்லும்போது அங்கிருக்கும் அனைவர் கண்களிலும் கண்ணீர் வடிகிறது. விஜய் காவேரியிடம், இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு, இனி நாம சேர்ந்து வாழலாம் காவேரி என்கிறான். ஆனால் காவேரி நிவினை பார்த்து, நிவின், நீயும் கூடவா உண்மையைச் சொல்லாம என்ன ஏமாத்துன என்று கேட்க நிவின் தலை குனிந்து நிற்கிறான். உண்மை தெரிந்த பிறகு காவேரி மீண்டும் விஜயுடன் தன் வாழ்க்கையை தொடங்குவாளா, அல்லது தன்னை ஏமாற்றிய குடும்பத்தினர் மீது கொண்ட கோபத்தால் விலகிச் செல்வாளா? காவேரி அம்முவை கட்டிப்பிடித்து அழுது கொண்டிருப்பதை பார்த்த விஜய்க்கு ஒரு பக்கம் நிம்மதியாக இருந்தாலும் காவேரியின் கோபம் எங்கே போய் முடியுமோ என்ற பயம் இருந்தது. காவேரி மெல்ல எழுந்து தன் அம்மா சாரதாவை பார்க்கிறாள். இத்தனை நாள் நான் கனவுல கண்டது, தேடினது எல்லாமே என் வாழ்க்கைதான்னு இப்பதான் புரியுது. ஆனா அந்த வாழ்க்கைய எனக்கே தெரியாம மறைச்சு என்னை ஒரு நோயாளி மாதிரி நடத்தினதை என்னால ஏத்துக்கவே முடியலமா. ஒருவேளை எனக்கு ஞாபகம் வராமலே போயிருந்தா என் மகளை கடைசி வரைக்கும் ஸ்டூடெண்ட்னு சொல்லி வளர்த்திருப்பீங்களா என்று ஆவேசமாக கேட்கிறாள். நிவின் குறுக்கிட்டு, காவேரி, அத்தைய மட்டும் தப்பு சொல்லாத, இந்த முடிவை எடுத்ததுல எனக்கும் பங்கு இருக்கு. உன் உயிருக்கு ஏதாவது ஆகிடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துலதான் இப்படி பண்ணோம் என்கிறான். காவேரி அவனை முறைத்துவிட்டு, நல்ல எண்ணமா நிவின்? ஒரு தாயையும் குழந்தையையும் பிரிச்சு வைக்கிறதுக்கு பேரு நல்ல எண்ணமா? உங்களையெல்லாம் நான் நம்பினதுக்கு நல்ல பாடம் கத்துக் கொடுத்துட்டீங்க என்று சொல்லிவிட்டு அம்முவின் கையை பிடித்துக்கொண்டு விஜய் என் காரை நோக்கி நடக்கிறாள். விஜய் அதிர்ச்சியுடன், காவேரி என்ன பண்ற என்கிறான். ஏன், இது என் புருஷன் கார், இது என் பொண்ணு. நான் என் வீட்டுக்கு போறேன். இனி ஒரு நிமிஷம் கூட இந்த பொய் சொல்றவங்க கூட இருக்க மாட்டேன் என்று உறுதியாகச் சொல்கிறாள். சாரதா பதறி போய், காவேரி, அவசரப்படாதடி, இன்னும் உனக்கு முழுசா குணமாகல. விஜய் தம்பி, அவளை தடுத்து நிறுத்துங்க என்று கெஞ்சுகிறார். ஆனால் விஜய், இல்ல அத்த, அவளுக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் அவளை தடுத்து நிறுத்த மாட்டேன். இத்தனை வருஷம் அவ இல்லாம நான் பட்ட கஷ்டம் போதும். அவ இப்போ என் கூட வர்றதுதான் சரி என்று சொல்லிவிட்டு காரில் ஏறுகிறான். காவேரி காரில் ஏறும் முன்பு தன் அம்மாவிடம், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குமா, ஆனா நீங்க செஞ்ச இந்த காரியம் என்னால சீக்கிரம் மறக்க முடியாது. கொஞ்ச நாள் நான் என் குடும்பத்தோட நிம்மதியா இருக்க விடுங்க என்று சொல்லிவிட்டு கிளம்புகிறாள். கார் செல்வதையே சாரதாவும் நிவினும் கண்ணீருடன் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் காவேரிக்கு தன் பழைய வீட்டில் நுழைந்ததும் பழைய நினைவுகள் முழுமையாக திரும்புமா, அல்லது புதிய சிக்கல்கள் ஏதேனும் காத்திருக்குமா? விஜயின் வீட்டு வாசலில் கார் வந்து நிற்கிறது. காவேரி மெல்ல காரை விட்டு இறங்குகிறாள். அந்த வீட்டை பார்த்ததும் அவளுக்குள் ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு. மெல்ல மெல்ல மங்கலாக இருந்த நினைவுகள் ஒவ்வொன்றாக தெளிவாகத் தொடங்குகின்றன. அந்த வராண்டா, அங்கிருக்கும் செடிகள், வாசலில் இருக்கும் ஊஞ்சல் என ஒவ்வொன்றும் அவளுக்கு பழக்கப்பட்டவையாகத் தெரிகின்றன. வீட்டுக்குள் நுழைந்ததும் சுவரில் மாட்டப்பட்டிருக்கும் தங்களின் பெரிய திருமணப் புகைப்படத்தை பார்க்கிறாள். அதை பார்த்ததும் அவளுக்கு தலைக்குள் ஒரு மின்னல் வெட்டியது போலிருக்கிறது. திருமணத்தின் போது நடந்த சடங்குகள், விஜய் கட்டிய தாலி, அம்மு பிறந்தபோது அவர்கள் அடைந்த மகிழ்ச்சி என அத்தனையும் ஒரு திரைப்படத்தைப் போல அவள் கண்முன் வந்து போகிறது. அம்மு ஓடி வந்து, அம்மா, இதுதான் நம்ம வீடு, இனி நீங்க என் கூடவே இருப்பீங்க தானே என்று கேட்க காவேரி அவளை வாரி அணைத்துக் கொள்கிறாள். ஆமாடா குட்டிமா, இனி உன்னை விட்டு இந்த அம்மா எங்கேயும் போக மாட்டேன் என்று சொல்லி அழுகிறாள். விஜய் அவள் அருகில் வந்து, காவேரி, உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சா என்று மெல்ல கேட்கிறான்.